everyone, welcome back to our channel MerlynJben. Praise Jesus. And இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா அப்டேட் ஆன் மை பைபிள். ஸோ நீங்கள் இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா சைடில் டேப்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த பைபிள் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி நான் கண்டிப்பாக போட்டிருப்பேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் எப்படி இது வாங்கினேன், நீங்கள் எப்படிலாம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த நியூவாக இந்த டேப்ஸ் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் பேர் கேட்டிங்க ஸ்டோரி போடும்போது இது என்னென்னு. ஆக்சுவலாக நான் இதை எடுக்கும்போதே அப்டேட் ஆன் மை பைபிள் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்னு தான் நினச்சி எடுத்தேன். ஸோ இதை நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண வீடியோ எடுத்தேன், பட் அது கவர் ஆகலை போல். ஸோ இப்போ தான் செக் பண்ணேன். அண்ட் அந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி டேப்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ சைடில் இருக்க அந்த நேம் பேர் தான் ஆக்சுவலாக பைபிள் டேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக இது பேர் என்னன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தேன். அதனால உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சைடில் கொடுக்குறேன். ஷிப்பிங்க்கு 15 days மேலே ஆச்சு, பட் இட்ஸ் ஒர்த் இட். நான் வந்து வேறு மாதிரி கலரில் வரும்னு நினச்சேன், பட் சில்வர் கலரில் வந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் நிறைய கலராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து புக்ஸ் வேகன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இது விற்கிது, பட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து US and Canadian rupees தான் போட்டுருந்துச்சு. ஸோ இந்தியாவில் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். ப்ரைஸ் இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். சரி, ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜெனசிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் நினச்சேன் ஸோ ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். லைக் ரொம்ப நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டிக்கி நல்லா இருந்துச்சு. கையில் மாற்றி ஒட்டி போய் அதை ஒட்டுற அந்த தருணம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இதோட அளவுலாம் பார்த்து பர்ஃபெக்டாக ஒட்டணும் அப்படிலாம் நினச்சேன். பட் எனக்கு ஆக்சுவலாக ஒட்ட தெரியல. நான் தப்பாக ஒட்டியிருப்பேன். அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தப்பாக ஒட்டினேன். அப்புறம் அது எடுக்கவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒட்டும் போது ஆக்சுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. லைட்டாக பேப்பர் ஒட்டிச்சு. நான் என் தலையெல்லாம் விட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறேன், பட் வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியல. ரொம்பவே பொறுமையாக எடுத்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டேப்ஸ் ஒட்ட கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது இன்ஃபர்மேஷன் என்ன இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா வேணான்னா கட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தேவைப்படாது. அது வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே டேப்ஸ் ஒட்டிக்கோங்க. இதுக்குள்ளே எனக்கு டென்ஷன் ஆகி நான் தண்ணிலாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரா மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெனசிஸ் ஓட்டினது என்ன மாதிரி கிராஃப்டே வராத பீப்புளுக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. நிறைய பேர் நினைக்கலாம், இது வச்சே பைபிள் வருதே, அதையும் வாங்கிக்கலாம், இதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி டிசைன்ஸில் அது மாதிரி இல்லை. எனக்கு அது மாதிரி இருந்தாலும் எனக்கு தேடவே தெரியாது. நான் நியூ இயர் சர்வீஸ்க்கு அந்த மாதிரி பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்மல் பைபிளே நான் தேடி இருப்பேன் போல். அது வந்து நான் அப்படியே அதில் என்னென்னு உத்து பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பெட்டர் நான் இது எனக்கு இந்த பைபிள் தான் நான் எல்லா இடத்துலையும் கேரி பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதிலே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸாடஸ் இருக்குன்னு தெரியும், பட் அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன் அதுலேயே 1 2 3 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஜெனசிஸ், எக்ஸாடஸ்னு அப்படியே லைனாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். லைனாக அதில் வர ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஒட்டிகிட்டே வரலாம். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, எனக்கு இந்த கிராஃப்ட்டு இந்த மாதிரி கலரிங் எதுவுமே வராது. எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட நாலேஜே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஸ்கூல்லே எங்களுக்கு பண்ண வைக்கும் போது நான் தான் இருக்கலே வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக இருப்பேன். எல்லாமே சொதப்புவேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய கலரிங்லாம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் அழகாக ஒட்டிகிட்டே போடலாம். அதுலேயே நான் நிறைய தப்பு பண்ணேன். ஸோ நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக டிஸ்டன்ஸ் கொடுத்து தப்பாக பண்ணியிருப்பேன்னு சொல்லி. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் இதை ஒட்டிக்கலாம். அதுதான் இதோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் ஒரு குட்டி ட்ராபேக் நான் என்ன பார்க்குறேன்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த சைடில் அந்த பேப்பர் ஒட்டும் பொழுது எப்படி சொல்கிறது, அந்த சைட் காலமில் வந்து அந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் உங்களோட ஸ்கெட்ச் பென் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நம்ம அந்த பேப்பர் மேலே எழுதுகிற மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் மேலே. அது மட்டும்தான். பட்
ஏதோ ஒன்று இருக்கணும்ல. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்னு சீரியஸாக பாருங்கள், எனக்கு ஒட்டவே தெரியாது. நிறைய பேர் என்ன ஜேர்னலிங்லாம் கேட்குறீங்க, எனக்கு அதெல்லாம் வரவே வராது. நான் கற்றுக்கிட்டு தான் இனிமேல் உங்களுக்கு பண்ணணும். நீங்கள் என்னோடய இன்எபிலிட்டி, எனக்கு வராத ஸ்கில் என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதனால் அந்த மாதிரி கலர்ஃபுல்லான பைபிளே வாங்கினேன். மேபி நான் ரொம்ப ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பர்சனாக இருந்தால் நானே இதெல்லாம் பண்ணியிருப்பேன். பட் அழகாக இருக்குல்ல பார்க்க அப்படின்னு கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்கலாம், இதெல்லாம் எதுக்கு வீண் ஆடம்பரம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா புக்குமே கலர் பண்ணுற பர்சனாக இருப்பேன். நான் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன்னா அது ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். அதனால் எனக்கு பிடிச்ச அந்த வேர்ட் ஆஃப் காடை என்னால் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக பார்த்துக்க முடியும், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுக்க முடியும், எவ்வளோ ரொம்ப ப்ரிட்டியாக வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதுமா, படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் த மெயின் மோட்டோ. இதெல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா உட்காந்து படிக்கணும், அதுக்கு தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இருக்க டைமில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ ஆன்லைனில் போய் புக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம லைஃப்பில் இருக்கிறதுக்கு பி கிரேட்ஃபுல். அதனால தான் பண்ணுறோம். இன்னும் இருக்கிற காலத்தில் பைபிளே சீக்ரெட்டாக வச்சுக்கிற டைம் கூட வரலாம். பைபிள் இருந்தால் அரெஸ்ட் பண்ணுற டைம் கூட வரலாம். நம்மளோட நியர்பை கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே அந்த நிலமை தான். ஸோ அந்த நிலமை வரும்பொழுது நம்மளுக்கு பைபிள் இருக்காது, அதுக்குள்ளே பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. நிறைய சைனீஸ் மக்கள் வந்து பைபிளை பை ஹார்ட் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி கிடையாது. பட் நம்மளுக்கு இருக்க லிபர்ட்டியை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அண்ட் டைம். நிறைய விஷயம், நிறைய ஆடம்பரமான விஷயம், நிறைய எக்ஸ்பென்சிவான வீடு ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ட்ரெஸ் அழகாக பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம வீடு பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்கணும், ரொம்ப சட்டிலாக இருக்கக்கூடாது. இந்த ஜாரு, இந்த வாஸ், இந்த ஃப்ளார்ஸ் அது மாதிரி வைக்கணும், இங்கே மணி பிளான்ட் வைக்கணும் அப்படிலாம் நான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடையே அப்படி பார்த்துக்கும்போது திஸ் வேர்ட் ஆஃப் காட் அதுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். தட் இஸ் மை இன்டென்ஷன், தட் இஸ் மை மோட்டோ. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. நான் யோசிக்கவே மாட்டேன். என் பைபிளாக இருக்கட்டும், இருக்கிறதுலே நான் எதுக்கு ரெக்ரெட்டே பண்ணதில்லை வாங்கினதுன்னா தட் இஸ் மை பைபிள். அண்ட் இப்போ அந்த டேப்ஸ் அண்ட் திங்ஸ் ரிலேட்டட் டு மை பைபிள் அண்ட் கிறிஸ்டியன் திங்ஸ் அது மட்டும் நான் எப்பவுமே ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். ரெக்ரெட்டும் பண்ண அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அழகெல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எப்படி தேடலாம், கொஞ்சம் பழக டைம் ஆகும். பட் எஸ் ஐ எம் லவ்விங் இட். எனக்கு ரொம்பவே பிடிக்குது இது. அதுக்கப்புறம் அதில் வந்து ஜென்ரல் நோட்ஸு அதுக்கப்புறம் என்னென்னமோ கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நிறைய சாப்டர்ஸ் நம்மளுக்கு கிடையாது. அதனால அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணி வச்சுட்டு மீதி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் கூட கொடுத்துருந்தாங்க. அதுவுமே வேணும்னா கூட எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக பை பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பைபிள் வந்து இதை நான் எப்படி ஒட்டினேன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் 2 days 3 days முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஆல்சோ நிறைய பேர் என்னை திருப்பி கேட்குற ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ், என்ன ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பென் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றின ஒரு 2 minutes இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் ஆமோஸ் கேண்டி. நான் வந்து அதை எடுத்துட்டேன், இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமோஸ் கேண்டிட்ற ட்ரை ஹைலைட்டர். இதுக்கு பேர் வந்து ட்ரை ஹைலைட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரையான் மாதிரி இருக்கும். பட் க்ரையான் இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். பென்சில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அழுத்தி கலர் பென்சில் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரையான்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இது இஸ் ஆக்சுவலி நாட் பர்ஃபெக்ட் பட் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இது வராது, வந்தாலுமே ரொம்ப மைல்டாக தான் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு 50 rupees தான், ஆன்லைன்லேயே கிடைக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது பேர் ட்ரை ஹைலைட்டர், இட்ஸ் கொரியன் திங். ஸோ இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் 2 தொலைச்சிட்டேன். இதுதான் ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவ்வளோண்டு தான் இருக்குது இன்னும் என்கிட்ட. இதுலேயே வந்து இப்போ நான் புதுசாக வந்து கலர் அப்டேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபர்-கேஸ்டிலோட டெக்ஸ்ட்லைனர் சூப்பர் ஜெல் க்ரையான். பட் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா இது ரொம்பவே லிக்விட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆல்சோ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுது. நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. ரொம்ப லிக்விடியாக இருக்குது. பட் இதுவுமே ஓகே தான். கம்பேரிட்டிவ் டு தட் நம்ம நார்மல் ஹைலைட்டர் திஸ் இஸ் ஃபைன். திஸ் இஸ் அரௌண்ட் 40 rupees அந்த மாதிரி வந்துச்சு. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கொரியா. இதில் வந்து ஐவ் சீன் இன்னும் 2-3 கலர்ஸ் இருந்துச்சு விச் இஸ் வெரி நைஸ். ஸோ நீங்கள் வந்து இது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இதுதான் பெஸ்ட்டு. பட் ஸ்டில் கலருக்காக இந்த ஆரஞ்ச் வந்துட்டு அந்த எல்லோ
அந்த கலர் கொடுக்கும், ஃப்ளாரசன்ட் கலர். ஸோ அதனால் நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன், காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். பட் திஸ் இஸ் த பெஸ்ட் திங். ஸோ என்னால் முடிஞ்சால் கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்குற கேள்வி எங்கே வாங்கினீங்க, இது வந்து நான் ஸ்டோரில் வாங்கினேன், லைக் பைபிள் ஸ்டோரில் வாங்கினேன். பட் இது வந்து என்னோட அக்கா கசின் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இதுலையுமே வந்து நார்மல் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூர் ட்ரைங், உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து சூஸ் பண்ணணும்னா நான் வந்து இதை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் தெரியும் நம்புகிறேன். இது வந்து அந்த நார்மல் பிங்க், which is this pink, ஒரு மாதிரி லைட்டான சட்டில் கலர் கொடுக்கும். இது வந்து இந்த டார்க் பிங்க் அண்ட் இது வந்து இந்த எல்லோ. இந்த எல்லோக்காக தான் ஆக்சுவலாக எனக்கு இது பிடிச்சே இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா இந்த பிங்க் அப்படியே இங்கே தெரியுது, எல்லோ தெரியல, பட் பிங்க் ரொம்பவே தெரியும். பட் அந்த லைட் பிங்க் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட் பிங்க் மோஸ்ட்லி தெரியாது, அதுதான். ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த லைட் பிங்க், இங்கே வந்து அவ்வளோவா தெரியல, ரொம்ப மைல்டாக தான் தெரியும். அதை ஹைலைட் பண்ணாததுன்னு எனக்கே தெரியும். பட் இந்த டார்க் பிங்க் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ட்ரைங் டு யூஸ் இட் எனிமோர். ஸோ டோன்ட் டூ தட். நம்ம வந்து பைபிளை வந்து அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் அதை நம்ம நிறைய படிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு தரேன். நம்ம பண்ணுறதை கண்டிப்பாக காட் அப்ரிஷியேட் பண்ணுவார். இந்த 2025 இந்த பைபிள் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு முடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ரேஸ் ஜீசஸ் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர். பாய்.